ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சொந்த வீடு. ஒரு வெளிநாட்டில் எப்படின்னு தெரியல, நம்ம இந்தியாவில் மெயினாக தமிழ்நாட்டில் எல்லோரும் கண்டிப்பாக ஒரு சொந்த வீடு கட்டணும். ஏன்னா வாடகை வீட்டில் இருந்தோம்னா மாதம் மாதம் வாடகை கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் வீட்டு ஓனர் வீட்டை சுற்றி வருவார், ஒரு ஆணி அடிக்க விட மாட்டாங்க, நல்லது கெட்டது நம்ம வீட்டில் பண்ண விட மாட்டாங்க. அதுக்காண்டி ஒரு மிகப்பெரிய லட்சியமே கிராமமாக இருந்தாலும் நகரமாக இருந்தாலும் நமக்கு ஒரு வீடு வேணும். அது ஒரு தலைமுறைக்கான ஒரு லட்சியமே அந்த வீடு தான். அப்படி நம்ம அந்த வீடு கட்டும் போது நம்ம என்னென்னலாம் பார்க்கணும்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சொந்த வீடு மற்ற நாடுகளில் எப்படி என்று தெரியவில்லை, ஆனால் இந்தியர்களுக்கு குறிப்பாக தமிழர்களுக்கு இது ஒரு பெருங்கனவு. இந்தியாவில் கண்டிப்பாக தமிழர்களுக்கு வீடு கட்டுங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவு. வாடகை வீட்டில் இருந்தவர்களுக்கு வாழ்நாள் லட்சியமாக சொந்த வீடு இருக்கும். ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எப்படியாச்சும் ஒரு வீடு கட்டணுங்கிறது ஒரு வாழ்நாள் லட்சியமாகவே இருக்கும். கையில் கொஞ்சம் பணமும் வங்கியில் கடன் வாங்க தகுதியும் இருந்தால் தானும் தன் குடும்பமும் வாழ ஒரு வீட்டை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சொந்தமாக்கி கொள்ளலாம். கையில் கொஞ்சம் பணம், வங்கியில் கடன் வாங்க தகுதியும் இருந்தால் நீங்கள் ஈஸியாக ஒரு வீடை கட்டிடலாம். ஆனால் வருமானம் வரும் என்று இரண்டாவதாக ஒரு வீட்டில் முதலீடு செய்வது தான் முட்டாள்தனம். இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இடம் கட்டிடம் என்று 50 லட்சம் செலவழித்து ஒரு வீட்டை கட்டி வாடகைக்கு விட்டாலும் அதிகபட்சம் ரூபாய் 15,000 மட்டுமே வாடகை வரும். வருடத்திற்கு 3.6% வட்டியை விட குறைவு. சொத்தின் மதிப்பு உயரும் தான், கூடவே பணவீக்கமும் உயரும். அதுவே அந்த பணம் வருடத்திற்கு 8 to 12% வருமானம் தரும் வேறு முதலீடு போட்டால் நம் பணம் வேகமாக வளரும். இல்லை என்ன சொல்கிறோம்னா, இப்போ ஒரு வீடை கட்டி உங்களுக்காண்டி நீங்கள் வச்சுக்கிறீங்க. ஆனால் எனக்கு வருமானம் வேணும்னு நீங்கள் ரெண்டாவதாக ஒரு வீடு கட்டுறீங்கன்னா, அந்த வீடு கட்டும் போது வீடு கட்ட ஒரு 50 லட்சம் செலவாகும். ஆனால் அதனால உங்களுக்கு வாடகை 15,000 வரும். 15,000 வருஷத்துக்கு எவ்வளோ? 10 மாதத்துக்கு 1,80,000, ஒரு வருஷத்துக்கு 2,10,000. ஆனால் இது நீங்கள் போட்ட 50 லட்சம் முதலீடில் வருஷத்துக்கு 3.6% தான். நீங்கள் பேங்க் வெட்டியோட உங்களுக்கு இதில் வர வாடகை கம்மி. இதுதான் இந்த வீடியோக்கான நோக்கம். தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்களா? 50 லட்ச ரூபா ஆகி ஒரு வீடு கட்டுறீங்கன்னா உங்களுக்கு மாதம் 5,000 வாடகை வரும் இல்லைங்களா? ஆனால் இது பேங்க் வெட்டியோட கம்மி. அப்போ என்ன சார் பண்ணலாம்? நீங்கள் சொல்லுவீங்க, நான் இடம் வாங்கி போட்டால் எனக்கு இடத்தோட வேல்யூ ஏறுமேன்னு சொன்னால் ஏறும் தான், ஆனால் பணவீக்கமும் உங்களுக்கு சேர்ந்து ஏறுது. அப்போ என்ன பண்ணலாம்னா, ஒரு 60 வயசில் ரிட்டையர் ஆகிட்டாங்க, ஓட முடியல, எனக்கு ரிஸ்க் எடுக்க முடியலன்னா அவங்க வீடு கட்டலாம். அதுவே எனக்கு கொஞ்சம் வயசு கம்மி, என்னால் சம்பாதிக்கக்கூடிய திறமை இருக்குன்னா அந்த பணத்தை நீங்கள் கரெக்டாக முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது மிகப்பெரிய சக்ஸஸ். இதுதான் சொந்த வீட்டுக்கான நோக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.